ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம டிஎன் ஜாப்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எஸ்பிஐ லைஃப்ல இருந்து தற்பொழுது நிறைய வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. ஜாப் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. அண்ட் தென் இன்னொரு கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒர்க் பண்ணுறதுக்கும் இல்லைனா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் எலிஜிபிளாக இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்லட்டுமா? அதாவது நீங்க இனிஷியலா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கோர்ஸோட ஃபீஸை உங்க சேலரியில இருந்து பே பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு யார் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா ஆக்யூ ஜாப். இந்த ஆக்யூ ஜாப்ல பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்க வந்து இனிஷியலா படிச்சு எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்ல நீங்க பே பண்ண வேணாம். நீங்க படிச்சு வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபீஸை, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியில இருந்து நீங்க பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படிச்சவங்க எலிஜிபிள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டைரக்டா இந்த வெப்சைட்குள்ள வந்துருங்க. இதுல ரைட் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 450+ கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7.2 lakhs per annum. அதாவது மாதம் நீங்க ஸ்டார்டிங்ல 60,000 ரூபாய் வரைக்கும் salary earn பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் salary. அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸா இருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ற எல்லாருக்குமே இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். சோ இதை நீங்க கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி ஈஸியா ஒரு ஜாப் எடுத்துடலாம். ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இப்பவே செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க ஆக்யூ ஜாப். இந்த ஒரு ஜாபுக்கான அஃபீஷியல் வெப்சைட் தாங்க இது. இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. sbilife.co.in. SBI லைஃப் பத்தி கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தற்பொழுது கரண்ட் ஓப்பனிங்ஸ்ல ஜாப் கேட்டகரி உங்களுக்கு 2 பார்ட்டா வந்து டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா காமனா நீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ற மாதிரி நிறைய கேட்டகரியில் வேகன்சி இருக்கு. ஜாயின் அஸ் an எம்ப்ளாயி அப்படிங்கிற கேட்டகரியில் கொடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அஸ் an அட்வைசர். ஸோ இந்த அட்வைசர் கேட்டகரி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லைனா பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த அட்வைசர் கேட்டகரி உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 கேட்டகரி ஆஃப் ஜாபையுமே நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம எம்ப்ளாயி கேட்டகரி பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ அவர் கரண்ட் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ தற்பொழுது SBI லைஃப்பில் என்னென்ன வேகன்சிஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் ஓப்பனிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் கேட்குறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இன்னொரு கேட்டகரியில் கேட்குறாங்க. அண்ட் தென் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஏரியா மேனேஜர் கேட்குறாங்க. பிரான்ச் சேல்ஸ் மேனேஜர் கேட்குறாங்க. ஸோ இந்த வேலைகளுக்கு எல்லாமே காமனாக என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தால் போதும். ஸோ பேன் இந்தியா, அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய SBI லைஃப்பில் உங்களுக்கான வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறத சொல்லலை, ஆனால் வேகன்சி வந்து உங்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்குது. ஸோ இந்த வேலைகளுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த கரண்ட் ஓப்பனிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. ஸோ மினிமம் வந்து 1 year ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு SBI லைஃப் கேட்டகரியில் வரதுனால அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா அந்த அட்வைசர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 1 வருட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஜாப் இருக்குது. 2லேருந்து 6 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மினிமம் 1 year தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீட்டைல் ஏஜென்சி சேல்ஸ் அப்படிங்கிற இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் 6 years அபோவ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏரியா மேனேஜர் இல்லைனா பிரான்ச் சேல்ஸ் மேனேஜர் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த இடத்துல மோர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கொடுக்கும்போது ஜாப் பற்றினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வரும். ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்தராக என்னென்ன ஸ்கில் தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே பார்த்துட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்ளை நோ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ளிகேண்ட் நேம் கேட்டிருப்பாங்க, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். இதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணால் போதும், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஜாயின் as an advisor அப்படிங்கிற இந்த ஜாப் கேட்டகரியை பற்றி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி அட்வைசர் ஜாப் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக எடுத்து பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பார்ட் டைமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு ஒர்க் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கேட்டகரி கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு பிஸ்னஸ்
பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அண்ட் தென் உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது அப்படின்னா கூட நீங்களும் வந்து இந்த இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வை பிகம் அன் இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ஏர்னிங் பொட்டன்ஷியல் வந்து இந்த இடத்துல இருக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்மில் இன்சூரன்ஸ் அட்வைசர் இருக்குது. எதனால் நீங்கள் எஸ்பிஐ வந்து சூஸ் பண்ணணும், எஸ்பிஐயில் அடிஷ்னலாக என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸாக இருக்கட்டும், ரெமுனரேஷனாக இருக்கட்டும். ஸோ அண்ட் தென் உங்களுக்கு நாடு முழுவதும் 800க்கும் அதிகமான பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. அதுமாதிரி ரெகுலராக ஏன்னா காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் அந்த அட்வைசராக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸே நிறைய இருக்குது மற்ற பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்தது 18 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஸோ கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்தது 10ஆம் வகுப்பு நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அதை தாண்டி நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரின்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலும் நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இந்த ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டு, ஸோ பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் தேடிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கீங்க, லைக் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படிங்கிற கேட்டகரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மிஸ்டரா இல்லை மிஸ் கேட்டகரியில் வரீங்களா அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி, அட்ரஸ், பின்கோடு, ஸோ ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவாக கேட்டிருக்காங்க, ஸ்டேட் என்ன, அதே மாதிரி சிட்டி என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த கேப்சாக்கான ஆன்சரை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ப்ரொசீட் பண்ணுறாங்களோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் நீங்கள் இன்சூரன்ஸ் அட்வைசர் அப்படிங்கிற இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஜஸ்ட் நீங்கள் இன்சூரன்ஸ் அட்வைசருடைய ஜாப் ரோல் எந்த மாதிரி இருக்கும், எப்படிலாம் வந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு எஸ்பிஐ லைஃப்ல இருந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே தெளிவாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எஸ்பிஐ லைஃப்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.